இந்த எலெக்ஷனில் எப்படி வேலை செய்யணும், வெற்றி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு நல்ல டைம் இருக்குது. எங்கே பார்த்தோன்னா இந்த டிஎம்கே கட்சி மேலே, இந்த கவர்மெண்ட் மேலே எல்லாருக்கும் ரொம்ப கோபமாக இருக்கிறார். டிஎம்கேக்கு எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறார். இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி கிடைக்கிறது கண்டிப்பாக இருக்குது. இது நல்ல டைம் இருக்குது. எல்லாரும் கஷ்டப்பட்டும் வேலை செய்துட்டு வெற்றி கிடைக்கிறதுக்கு அவரவர் வேலை செய்யணும் சொல்கிறதுக்கு எல்லா மண்டலுக்கு போயிட்டு இந்த மண்டல தலைவர்களும் கூட்டம் ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எலெக்ஷனுக்கு ரெடியாக பண்ணுறதுக்கு வேலை செய்கிறோம். முன்னாடி டேட்டு வந்து கேண்டிடேட் ஃபைனல் ஆகும்போது எல்லா கூட்டணி பார்ட்டிகளை தலைவர்கள்கிட்ட பேசிட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு வேலை செய்து கண்டிப்பாக எங்கள் திருவள்ளூரில் என்டிஏ கூட்டணி வெற்றி கண்டிப்பாக வருது. விஜய் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. எந்த வகையில் அது மாநில தேசிய தலைவர்கள் பார்த்துக்கொள்கிறார்கள். அது எங்களை சப்ஜெக்ட் இல்லை. அது திருவள்ளூர் தொகுதியில் வெற்றிக்கான புது வியூகம் ஏதாவது அமைச்சு செயல்பட போகிறீங்களா? இது டேட்டு வந்துட்டு கேண்டிடேட் ஃபைனல் அவர் எப்போ ஃபைனல் பண்ணுறாரோ அப்பவும் எல்லாம் பேசிவிட்டு எல்லார்கிட்ட பேசிவிட்டு பிளான் பண்ணலாம். தமிழகத்தில் எவ்வளோ சீட்டு சார் கேட்டிருக்கீங்க? அதெல்லாம் நம் மாநில தேசிய தலைவர்கள் பார்த்துக்கொள்ளாரு. அது எங்கள் சப்ஜெக்ட் அல்ல. அது எத்தனை வருதோ அத்தனை வேலை செய்யணும். திருவள்ளூரில் 10 தொகுதி சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதியில் எத்தனை தொகுதி? ஒரு 5 கேட்டிருக்கீங்களா திருவள்ளூர்லாம்? இது பார்க்கலாம். எல்லா கூட்டணி பார்ட்டிக்கிட்ட கேட்டு அந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாரோ கேட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம். விருப்ப மனு கொடுத்துருப்பாங்களா சார் தொகுதி சார்பில் இருந்து இன்னைக்கு யாராவது நிற்கிறான்றது? பார்க்கலாம். முன்னாடி தெரியும். அது உங்களுக்குள்ளே தெரியும் இல்லை? அதில் ப்ரெஸ்ஸில் வரதில்லை. அப்போ விஜய் இப்போ பாஜக கூட்டணியில் ஒரு வகையில் வந்தால் வலிமை சேர்ந்து நினைக்கிறீங்களா? அது மாநில லெவல் தேசிய லெவல் தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அது என்ன ஃபைனல் ஆகுதோ அப்புறமா பேசலாம். இப்போ பேசுகிற டைம் இல்லை. இது முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. அது சம்மந்தமாக என்ன சொல்லுங்கள்? இல்லை இது விஷயமா ஆனால் நயனா தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்து தான் எல்லாரோட கருத்து. நன்றி சார். நன்றி.